மகிழ நிறைவினை அடைவோம். அழைத்தவர் துணையில் ஆறுதல் பெறுவோம். அச்சங்கள் இல்லை அவர் வழி தனிலே, மாற்றங்கள் நிகழும் மங்கள பொழுதில் மனங்களை இணைத்து மன்னனை தொழுவோம். சுயநல சுவடுகள் அழித்து சுதந்திர தடைகளை பதிப்போம். பயனிலை மனதினை தொலைத்து பகிர்ந்திடும் உறவினை வளர்ப்போம். அழுத்தும் நுகத்தடி விலங்குகள் உடைப்போம். அதுவும் இறைபணி என்பதை உணர்வோம். அழுத்தும் நுகத்தடி விலங்குகள் உடைப்போம். அதுவும் இறைபணி என்பதை உணர்வோம். ஆலயம் வருவோம், அன்பினில் இணைவோம். ஆலயம் வருவோம், அன்பினில் இணைவோம். அச்சங்கள் இல்லை அவர் வழி தனிலே, மாற்றங்கள் நிகழும் மங்கள பொழுதில் மனங்களை இணைத்து மன்னனை தொழுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுவுக்காக முதலாக வேத சாட்சிகளாக மரித்த மாசில்லா குழந்தைகளுடைய அந்த அர்ப்பணத்தை நினைவு கூர்ந்து அவர்களுடைய இந்த வேத சாட்சிய மரணம் இவ்வளவு தூரம் எங்களுடைய திரு அவையை அது வளர்க்க, திரு அவை பெறவ வித்தாகியது என்பதை நாங்கள் இந்த வேளையிலே உணர்ந்து இந்த குழந்தைகளுடைய ஆன்ம பாற்றிக்காகவும் இன்னுமாக அனைத்து இறந்த ஆத்மாக்களுக்காகவும் இன்னுமாக ஆண்டவர் இயேசுவுக்காக இனங்காணப்படாமல் வேத சாட்சிகளாக மரித்த அனைவரையும் நினைவு கூர்ந்து இப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினத்தை நினைவு கூறுகின்ற அமலன் ஜீவானந்தா, துரைசாமி, மரியரத்னம், ஜேனுசாத் 5வது பிறந்த நாள். இவர்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசிர்வதிக்கவும், தன்னுடைய அருள் வளங்களால் நிரப்பவும், இவர்களுடைய முயற்சிகளை ஆசிர்வதிக்கவும், இவர்கள் என்றும் ஆண்டவருக்கு உகந்த மக்களாக வாழ இப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். நன்றி பலியாக ஒரு குடும்பம் இறைவனுக்கு நன்றி கூறியும், ஷானஸ் நவ்ரோஜி அனிட்ரா திருமண நாளுக்காக நன்றி கூறியும், மாதாவுக்கு நன்றி கூறியும், எமில் பத்திமா குடும்பம், டக்ளஸ் ஜோசப்பின் குடும்பம், பசில் குளோரி குடும்பம், கிறிஸ்ராசா நிர்மலா குடும்பம், சதீஷ் குடும்பம், ரொபின்சன் ஜெனோவா குடும்பம் ஆண்டவருக்கு நன்றி கூறி இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்னுமாக இறைவனுக்கு நன்றி கூறியும், பிறந்த நாள் நன்றி பலியாகவும் இறைவனுக்கு நன்றி கூறி, காணிக்கை மாதாவுக்கு நன்றி கூறி, நற்கருணை ஆண்டவருக்கு நன்றி கூறி நன்றி பலியாக இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ராஜேஸ்வரன், காமலீட்ரா, ஜுவராஜ் தர்சினி குடும்பம், ஜோனிஸ் நோயலின் குடும்பம், நோயல் காமலின் குடும்பம் இறைவனுக்கு நன்றி கூறி இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். இன்னுமாக நோயிலிருந்து குணம் பெற காணிக்கை மாதாவுக்கு குணம் பெற்றமைக்காக காணிக்கை மாதாவுக்கு நன்றி கூறியும், ஜூலியானா குடும்பம் நன்றி கூறியும், நோயிலிருந்து குணம் பெற காணிக்கை மாதாவுக்கு வேண்டல் பலியாகவும் இப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். ஆகவே இந்த நன்றி உணர்ந்த உள்ளங்களை ஆண்டவர் மென்மேலும் ஆசிர்வதிக்கவும்,
இவர்களது வேண்டுதல்களுக்கு கனிவாக செவி சாய்த்து ஆண்டவர் தமது பராமரிப்பையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்த இப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். மரித்த விசுவாசிகளான ஜெயநாயகம் சகாயராணி 10வது ஆண்டு, ஜோன் ரிச்மன் 31வது நாள், முடியப்பு மரியதாஸ், பர்னாந்து இயேசுராசா, வஸ்தியாம்பிள்ளை மரியதாஸ், மனவேல் பெர்னாண்டோ, ஞானப்பிரகாசம் எட்வர்ட் ஜெயசீலி, வஸ்தியாம்பிள்ளை மரிய சலோமை, வஸ்தியாம்பிள்ளை மரியதாஸ் சாம்சன் ரோய், குலசேகரம் குளோடில்லா, ராஜசேகரம் பாவை, தேவதாஸ் புஷ்பராணி, அருட்தந்தை பொனிவஸ் இம்மானுவேல், கப்ரியேல் மார்க்ரெட், மன்னர் அண்டனி பட்டம்மா, அந்தோணி பிள்ளை, ஜூலியட் ராணி, கப்ரியேல் பட்குணம், பாக்கியநாதர், மொனிக்கம்மா, மரிய துலேகா, மரிய குரட்டி, வினோத், அந்தோணி பிள்ளை பீட்டர் குமார், ஆசிர்வாதம் அண்டன் ஞானசெல்வம், ஞானப்பிரகாசம் தெல்வீனம்மா, ஜேம்ஸ் பிரான்சிஸ், அந்தோணி பிள்ளை எரோனி கொலஸ்டிகா, தம்பி பிள்ளை கிரேசியன் அஞ்சலா, கிரேசியன் பிரேமன், கிரேசியன் பிரேமராணி, கிரேசியன் பெரியவன், கிரேசியன் லோகானந்தன், கிரேசியன் ஜேம்ஸ் காந்திமதி, லோகநாதன், வசந்தரூபன், பூலோகதாசன், ஜேம்ஸ் அண்டன் ராஜ்குமார், அல்போன்ஸ் ஜெயக்குமார், ஜெயராஜகம் சகாயராணி, சிரில் மேரி மார்க்ரெட், சிரில் எட்வின் ஜெயராஜ், சிரில் ஜொலாட் ஆண்டனி, தோமஸ் அலோசியஸ், பெர்னாட் பாக்கியநாதர், அருள்நேசன் மரிய கொரட்டி, ஜோன் ரிச்மன் 31வது நாள். இவர்களது ஆன்மகளை பாற்றிக்காக ஆண்டவரது அருளையும் இரக்கத்தையும் இறைஞ்சி பலியில் மன்றாடுவோம். இவர்களது உறவுகளோடு ஆண்டவர் எப்போதும் பயணிக்கவும் தன்னுடைய ஆசீர்வாதங்களை வழங்கவும் இப்பலியில் உருக்கமாக மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாங்கள் தகுதி வரும் பொருட்டு எங்களுடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மிடனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் ஆகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாக உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் சம்மதியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே
நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மறை சாட்சியரான மாசில்லா குழந்தைகள் உமது புகழை வாய்மொழியால் அல்ல, தங்கள் இறப்பினால் எடுத்துரைத்தார்கள். நாங்கள் நாவினால் அறிக்கையிடும் நம்பிக்கை எங்கள் செயலிலும் வாழ்விலும் விளங்க அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவின் இரத்தம் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். திருத்தூதர் ஜோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நாங்கள் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கேட்டறிந்து உங்களுக்கு அறிவிக்கும் செய்தி இதுவே. கடவுள் ஒளியாயிருக்கின்றார், அவரிடம் இருள் என்பதே இல்லை. நாம் இருளில் நடந்து கொண்டு அவருடன் நமக்கு நட்புறவு உண்டு என்போமென்றால் நாம் பொய்யராவோம், உண்மைக்கேற்ப வாழாதவராவோம். மாறாக அவர் ஒளியில் இருப்பது போல் நாம் ஒளியில் நடப்போமானால் ஒருவரோடு ஒருவர் நட்புறவு கொள்வோம். மேலும் அவர் மகனாகிய இயேசுவின் எல்லா பாவத்தின்றும் நம்மை தூய்மைப்படுத்தும். ஆனால் பாவம் நம்மிடம் இல்லை என்போமென்றால் நம்மையே நாம் ஏமாற்றிக்கொள்வோம், உண்மையும் நம்மிடம் இராது. மாறாக நம் பாவங்களை நாம் ஒப்புக்கொள்வோம் என்றால் கடவுள் நம் பாவங்களை மன்னித்து குற்றம் அனைத்திலிருந்தும் நம்மை தூய்மைப்படுத்துவார். ஏனெனில் அவர் நம்பிக்கைக்குரியவர், நேர்மையுள்ளவர். நாம் பாவம் செய்யவில்லை என்போம் என்றால் அவரை பொய்யராக்குவோம், அவருடைய வார்த்தை நம்மிடம் இல்லை என்றாகும். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என்று இதை நான் உங்களுக்கு எழுதுகின்றேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுவர் ஒருவர் நமக்கு இருக்கின்றார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. இது ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு. உங்கள் பதிலுரைக்கு பல்லவியாக. வேடர் கண்ணீர் நின்று தப்பி பிழைத்து பறவை போல் ஆனோம். வேடர் கண்ணீர் நின்று தப்பி பிழைத்து பறவை போல் ஆனோம். வேடர் கண்ணியில் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள். வேடர் கண்ணியில் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். வேடர் கண்ணியில் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பேரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. வேடர் கண்ணியில் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். வேடர் கண்ணீர் நின்று தப்பி பிழைத்த பறவை போலானோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறைவா, உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நீர் என போற்றுகிறோம். மறை சாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி
அதிகாரம் 2 திருவசனங்கள் 13 தொடக்கம் 18 முடிய. ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும், ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்வதற்காக தேடப்போகிறான் என்றார். யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார். ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இறந்தார். இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது. ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏரோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான். அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கு ஏற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லெஹேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆள்களை அனுப்பி 2 வயதும் அதற்கு உட்பட்டவையுமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான். அப்பொழுது ராமாவில் ஒரு குரல் கேட்கிறது, ஒரே புலம்பலும் பேரழுகையுமாய் இருக்கிறது. ராகேல் தம் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார். ஆறுதல் பெற அவர் மறுக்கிறார், ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது. வாழ்வு தரும் கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாங்கள் புனித மாசில்லா குழந்தைகள் மறைசாட்சியர் நினைவு விழாவினை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த குழந்தைகளுக்காக மிகவும் உருக்கமாக மன்றாட அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த குழந்தைகள் ஆண்டவருடைய மீட்பு வரலாற்றிலே தங்களையும் இணைத்தவர்களாக இவர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய அந்த மீட்பின் செயல் இந்த பூமியிலே நிறைவேற வேண்டும் என்கின்ற அந்த கடவுளின் விருப்பத்திற்கு இந்த குழந்தைகளும் தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். அதனால்தான் இன்றைய நாளிலே நாங்கள் இந்த மாசில்லா குழந்தைகளுடைய மறைசாட்சியர் தினத்தை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். ஆண்டவர் இயேசுவும் குழந்தைகளை நிறைவாக விரும்பியவராக இருக்கிறார். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லி இறைவார்த்தையிலே நாங்கள் வாசிக்க கேட்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பிலே குழந்தைகளும் தவறவிடப்படவில்லை. குழந்தைகளையும் சிறுவர்களையும் நிறைவாக அன்பு செய்த கடவுளாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எங்களுடைய வாழ்விலே கடவுள் நிறைவான அன்பினை பொழிந்து பல குழந்தை செல்வங்களை எங்களுக்கு தந்திருக்கிறார். இந்த குழந்தை செல்வங்கள் ஆண்டவரின் அன்பாக, கனிகளாக, ஆண்டவர் தருகின்ற நிறைவான ஆசீர்வாதங்களாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குழந்தைகள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் நாங்கள் இந்த குழந்தைகளை நிறைவாக அன்பு செய்ய வேண்டும். அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைத்தனங்களையும் நாங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஆன்மீகம் கொடுக்க வேண்டும். நல்ல கல்வியை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அவர்கள் சமுதாயத்திலே நல்ல பிரஜைகளாக உருவாகுவதற்கு பெற்றோர்களாகிய பெரியோர்களாகிய நாங்கள் அவர்களோடு இருந்து அவர்களுக்கு நாங்கள் துணை செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் விரும்புகிற அன்பாகவும் ஆண்டவர் விரும்பி ஏற்றுக்கொண்ட எதிர்பார்க்கின்ற அன்பாகவும் இருக்கிறது. பிரியமான சகோதரர்களே, ஆகவே நாங்கள் ஆண்டவரின் அன்பிலிருந்து முறிவுபடாத மனிதர்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் விரும்புகின்ற இந்த குழந்தைகளை அன்பு செய்து குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விதமான நன்மைத்தனங்களையும் செய்து நாங்கள் ஆண்டவர் விரும்புகிற மக்களாக நாங்கள் மாறுவோம். அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்விலே எல்லாவித நன்மைத்தனங்களையும் நாங்கள் கடவுளமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்தவ மக்களாக நாங்கள் வாழ முடியும்.
மிகவும் சிறப்பாக இன்றைய நாளிலே இந்த மாசில்லா குழந்தைகளுக்காக மன்றாடுவோம். அவர்களுடைய தியாகத்திற்காக மன்றாடுவோம். இயேசுவினுடைய மீட்பு பணியிலே தங்களையும் இணைத்து கொண்ட இந்த மறை சாட்சியர்களுக்காக நாங்கள் உருக்கமாக மன்றாடுவோம். குழந்தைகளாக இருந்து பல தியாகங்களை செய்து ஆண்டவரின் மீட்பு செயலில் அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த நன்மைத்தனத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இவர்களுக்காக மன்றாடி சபிப்போம். ஆமேன். எழுந்து நின்றவர்களாக எங்களுடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் எடுத்து கூறி மன்றாடுவோம். அன்பு மிகுந்த தகப்பனே, மீண்டும் புதியதொரு நாளில் எம்மை வாழ அழைத்துள்ளீர். உமது இரக்கத்திற்கும் அன்பிற்கும் நன்றி தெய்வமே. என்றும் உமது அன்பிற்கும் இரக்கத்துக்கும் நன்றி உள்ளம் கொண்ட பிள்ளைகளாக வாழ்ந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருளுக்கு எதிரான ஒளியை இவ்வுலகில் கொண்டு வரவும், உண்மை ஒளியாம் இறைவன் பொய்மை என்ற இருளை அகற்றவும் இவ்வுலகிற்கு வந்தார். அவரது பிள்ளைகளாகிய நாமும் அவரை போல் அன்பு என்னும் ஒளியில் வாழ்ந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பிலும் வாழ்வான். அன்பு தெய்வமே இறைவா, இன்று இறந்து 31ஆம் நாளை நினைவு கூறும் எமது சகோதரன் ரோசானுக்கு பாவ மன்னிப்பு அளித்து நிலையான நித்திய வாழ்வை அவருக்கு அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். வழிநடத்தும் பரம்பொருளே இறைவா, இவரது திடீர் பிரிவை தாங்காது மனம் வருந்தும் பெற்றோர், சகோதரர், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் தேற்றி ஆறுதல் அளித்து அவர்களுக்கு என்றும் பக்கபலமாக இருந்து வழிநடத்தி அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் இறைவா, கடவுளும் மனிதமானவரை தம் புனிதமான திருவயிற்றிலே தாங்கும் பெறு பெற்ற அவர் நீரும் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்களை கேட்டருள உம்மிடம் பரிந்து பேசுகின்றோம். இவற்றையெல்லாம் உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏற்றருள்வீர் இறைவா, பலியாய் நல்கும் வாழ்வை ஏற்றருள்வீர் இறைவா. ஆற்றல்கள் நமது கங்கள், ஆற்றல்கள் நமது கங்கள் உம்மடிகளில் அன்பாய் வைத்தோ ஏற்றருள்வீர் இறைவா. பலியாய் நல்கும் வாழ்வை ஏற்றருள்வீர் இறைவா. பகிர்தலை அன்றாட வாழ்வாக நீர் பொங்கு மகிழ்வுடன் காட்டுகின்றீர். இருப்பதை அன்பிற்கே இழப்பதுதான் ஈடில்லா பலி என உணர்த்துகின்றீர். பகிர்தலை அன்றாட வாழ்வாக நீர் பொங்கு மகிழ்வுடன் காட்டுகின்றீர். இருப்பதை அன்பிற்கே இழப்பதுதான் ஈடில்லா பலி என உணர்த்துகின்றீர். கனிந்து
பலியாய் நல்கும் வாழ்வை ஏற்றருள் வீரிறைவா. பகிர்தலை அன்றாட வாழ்வாக நீர் பொங்கு மகிழ்வுடன் காட்டுகின்றீர். இருப்பதை அன்பிற்கே இழப்பதுதான் ஈடில்லா பலி என உணர்த்துகின்றீர். பகிர்தலை அன்றாட வாழ்வாக நீர் பொங்கு மகிழ்வுடன் காட்டுகின்றீர். இருப்பதை அன்பிற்கே இழப்பதுதான் ஈடில்லா பலி என உணர்த்துகின்றீர். கனிந்து கருணையில் நனைந்து பணிந்து மண்ணோடு இணைந்து நாம் காணிக்கை தருகின்றோம். நீர் அருள வேண்டும் தலைவா. நாம் காணிக்கை தருகின்றோம். நீர் அருள வேண்டும் தலைவா. ஏற்றருள் வீரிறைவா. பலியாய் நல்கும் வாழ்வை ஏற்றருள் வீரிறைவா. மாந்தரை வஞ்சித்து சேகரிக்கும் யாதொன்றும் காணிக்கையாவதில்லை. உறவினை துண்டித்து வழிபடுவோம் தேவனின் அருளினை அடைவதில்லை. மாந்தரை வஞ்சித்து சேகரிக்கும் யாதொன்றும் காணிக்கை ஆவதில்லை. உறவினை துண்டித்து வழிபடுவோர் தேவனின் அருளினை அடைவதில்லை. கனிந்து கருணையில் நனைந்து பணிந்து மண்ணோடு இணைந்து நாம் காணிக்கை தருகின்றோம். நீர் அருள வேண்டும் தலைவா. நாம் காணிக்கை தருகின்றோம். நீர் அருள வேண்டும் தலைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் நமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியேற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, பற்றன்புள்ள அடியார்களின் காணிக்கைகளை ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். இவற்றால் அறியா பருவத்தினரை உமக்கு ஏற்புடையவராகச் செய்கின்ற நீர் பக்தியுடன் பலியொப்பு கொடுக்கும் எங்களையும் தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதி நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் எனும் மறை நிகழ்வின் வாயிலாக உமது மாட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவைகள் மீது அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து
நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமாக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னொன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியின் உள்ளேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்களை உலகிலே உமாக்கு வந்தோராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி அளித்தார். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே, உன்னை மணந்தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில்
தந்தையே, உம் திருமகனும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவில் நேரு வந்தளித்த நம்பிக்கையையும் தூயாவியாரும் இதயங்களில் தூண்டியுள்ள அன்பின் சுவாலையையும் உமது அரசின் வருகைக்கான புனித எதிர்நோக்கை எம்மில் மண்டல செய்வதாக. தீமையின் சக்திகள் வெல்லப்பட்டு உமது மாட்சி என்றென்றைக்கும் வெளிப்படுத்துகின்ற புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் பற்றிய உறுதியான எதிர்பார்ப்பை மானிடமும் படைப்பு அனைத்தும் பெறச் செய்தருளும். நற்செய்தி விதைகளை ஆர்வமுடன் வளர்ப்பவர்களாக எம்மை உருமாற்றுகின்ற உமது அருளை எம்மில் பொழிவீராக. ஜூபிலியின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான நாட்டத்தை நம்பிக்கையின் திருப்பயணிகளான நம்மிடம் தூண்டுவதாக. அதனால் எங்கள் மீட்பரின் மகிழ்வும் அமைதியும் அனைத்துலகின் மீதும் பொழியப்படுவதாக. புகழும் ஆட்சியும் என்றென்றும் அக்காலத்திற்கும் இறைவனாகிய உமக்கே உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாசில்லா குழந்தைகள் உம் திருமகனை வாய்மொழியால் அறிக்கையிடும் முன்னரே அவரது பிறப்பை முன்னிட்டு விண்ணக அருளால் முடிசூட்டப்பட்டார்கள். அவர்களின் விழாவின் போது உமது திருவிருந்திலே பங்கு பெற்றவும் நம்பிக்கையாளர்களாகிய எங்களுக்கு மீட்பை நிறைவாக அளிப்பீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உன்னருளினை நிறைவாய் கொண்டவளே அம்மா, உன் மார்போடு நான் சாய்ந்து மகிழ வேண்டும் அம்மா, உன் மடி மீது தலை சாய்த்து உறங்க வேண்டும் அம்மா. கருவினில் கடவுளை சுமந்தவளே அம்மா, உந்தன் பெயரை ஒரு முறை சொன்னால் உள்ளம் இங்கே மகிழ்கின்றது. கண்கள் மூடி கரங்கள் குவித்தான் புதுமைகள் கோடி நிகழ்கின்றன.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.